இந்த பெருஞ்சுவர் பார்த்தீங்கன்னா கடல் ஆரம்பிச்சு பாலைவனம் மலைப்பகுதி அந்த மாதிரி போக்கிட்டே இருக்கு. மொத்தம் லெங்க் பார்த்தீங்கன்னா வந்து 21,196 கிலோமீட்டராங்க இந்த கிரேட் வால் பெருஞ்சுவர். ஆனா இப்ப பயன்பாட்டில் இருக்கிறது 8,850 கிலோமீட்டர் தான். ஆமாங்க, முன்னாடி அவங்க கட்டினப்போ வந்து பெருஞ்சுவரை கட்டல. முன்னாடி கட்டினது வெறும் தூண்களா கட்டிருக்காங்க, வாட்ச் டவர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தூணை தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாறி வந்தவங்க தான் பெருஞ்சுவரா கட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக டவரா வந்து அங்கேருந்து கண்காணிக்கிறதுக்காக, அதாவது இந்த சாம்ராஜ்யத்தை வந்து காக்கிறதுக்காக டவரா கட்டி திருடர்களை வந்து அடிக்கிறதுக்கு, இல்லை கொள்ளையடிக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு, தாக்குதல் பண்றதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா நார்த்தன் சைனா வந்து ஸ்டார்ட் பண்ணி மங்கோலியா வர வந்து இந்த பெருஞ்சுவர் வந்து பயணம் பண்ணுது. அது எதனால அப்படின்ட்டு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, மங்கோலிய நாடோடிகள் இருக்காங்கல்ல, அந்த நாடோடிகள் சில பேர் வந்து காட்டுவாசித்தனமா வந்து அடிக்கிறது, புடுங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணனால இது மாதிரி டவர் கட்டி பாதுகாப்புக்காக பண்ணிருக்காங்க. மொத்தம் 20,000 டவர் வரையும் அந்த காலத்துல கட்டியிருக்கதா சொல்றாங்க. வெவ்வேறு ராஜ்யம் வந்து இந்த சைனால வரும்போது ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டு பெருஞ்சுவர் ஆக்குறது, பழைய டவர்ல இருந்து அப்படியே பெருஞ்சுவர் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்படிதான் வந்து இந்த டவரோட லென்த் வந்து அதிகமா இருக்கு. 27,196 கிலோமீட்டர்லாம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீளமா இருக்கும்னு சொல்லிட்டு. செம்மையா காத்து அடிக்குது. அதனால வந்து செவுத்துக்கு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஒருமே கேட்காது. அப்போ மக்கள் கூட்டம் நீங்க அலை மோதுது பாத்தீங்கன்னா. நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட்டம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் பயங்கரமான கூட்டமா இருக்கு. கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி 656 வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ண இந்த வாட்ச் டவர் 1600வது வருஷம் தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது 16வது நூற்றாண்டுல தான் வந்து கட்டி முடிச்சதா சொல்றாங்க. அதாவது கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி 656 வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. குய் ஹோங்கோங் அப்படின்ற ஒரு அரசு தான் வந்து இந்த டவரை கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மக்களை காப்பாற்றுறதுக்காக. நான் கடைசியா சொல்லியிருப்பேன் டெரகோட்டா வீடியோல வந்து சைனா வந்து தனித்தனியா இருந்துச்சு. டெரகோட்டால கட்டின மண்ணை ஒன்றிணைச்சு பண்ணாரு. அப்போ ஒன்றிணைச்சு பண்றப்போ வந்து டவரா இருந்துச்சாமா. அவர் தான் ஐடியா பண்ணி இது ஃபுல்லாவே வந்து சுவரை கட்டிடலாம், அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் நம்மள ஒன்றிணையத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சுவரை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஐடியா தாங்க அது. அது கட்டப்பட ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 2வது நூற்றாண்டுல. அது எதனால பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியா நாடோடிகள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வாட்ச் டவர். ஸோ வாட்ச் டவராக இருந்தால் நம்ம வந்து காப்பாற்ற முடியாது, பெருஞ்சுவராக கட்டினா தான் வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது மங்கோலிய நாடோடிகள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன நாடுகளும் வந்து இந்த ராஜ்யத்தை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு ஆயிருக்காங்க. பல லட்சம் பேரை வந்து அடிமைகளாக வச்சுதான் வந்து இந்த பெருஞ்சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்துல பேனால குழு தாங்க முடியல. அந்த காலத்துல இந்த குளிர்ல இந்த பனியில எப்படி வேலை பார்த்தாங்கன்னே தெரியல. 2000 வருஷம் 22,000 கிலோமீட்டருக்கு மேலனா யோசிச்சு பாருங்க. 22,000 கிலோமீட்டர் ரோடு போறதுக்கே நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ உள்ள எக்யூப்மெண்ட் வச்சு அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்றத யோசிச்சு பார்த்தாலே பெருமைமா இருக்குங்க. அது கூட போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ஒரு அளவு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அந்த இது ரெண்டு வரையும் அதுக்கு ஒன்றும் அலோவ் பண்ணல. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இடத்துல சேதமாயிருக்கு. சேதமான இடங்கள்ல வந்து மக்களை அலோவ் பண்ணது கிடையாது. சேதம் ஆகாத பகுதியில் மக்கள் அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலை பகுதியில் கிடைச்ச கல்லெல்லாம் வச்சு தான் வந்து இந்த பெருஞ்சுவரே கட்டியிருக்காங்க. கல், மண், மரங்கள்லாம் வச்சு வந்து பயன்படுத்தினா சொல்கிறாங்க. மேலே ஏறி கட்டணும்ல அதுக்கு எப்படி சைஸ் கரெக்டாக கட் பண்ணி செங்கக்கல் மாதிரி உருவாக்கி கட்டியிருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்துல அவங்களை தாக்க வரும் விரோதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாமே வந்து இவ்வளவு பிரிஞ்சு வர இவ்வளவு நீளத்துக்கு வந்து கட்டினதா சொல்றாங்க. ஒரு மலை பகுதிக்குள்ள வெறும் மரங்களா இருக்கும்ல, உள்ள கட்டிட்டு அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் வெட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போதுங்க. இந்த பெருஞ்சுவரோட மேப் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க, எந்த அளவுக்கு நீளமா இருக்குன்றது. அப்பதான் உங்களுக்கு புரியும். சைனால பாதி இடம் வந்து இந்த பெருஞ்சுவர் கவர் ஆயிருக்கு. அந்த
அதாவது ரெண்டாவது வந்து இந்த செவுர்லாம் கட்டினார்ல குயின் ஷி ஹுவாங் இருக்கார்ல, அவரு மக்கள்கிட்ட அதிகமா டாக்ஸ் வாங்கி இந்த செவுர்லாம் எழுப்பணும், உடனே பண்ணி ஆகணும் நம்ம மக்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதிகம் வரிகள் வைத்து தான் வந்து இந்த சுவரை கட்டியிருக்காரு. அதனாலதான் வந்து நம்ம ஊர்ல வந்து டாக்ஸ்ல அதிகமா வாங்குறாங்களோ நம்ம ஊர்ல வந்து பிக்கப் பண்றதுக்கு. அப்ப நல்ல விஷயம் தானே, அதெல்லாம் நீங்க ஒத்துதான் ஆகணும் அதெல்லாம். ஸோ அந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவத்தை கட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய டேமேஜ் ஆகி திரும்பவும் வந்து மக்கள் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மிங் டைனாசிட்டி, மிங் ராஜ்யம் வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ 1600 அவங்களோட மிங் ராஜ்யம் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தான் முக்கியமாக இங்கெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 8300 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பெருஞ்சுவரை வந்து பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது உடனே சேதமான இடங்கள்லாம் வந்து சரி பண்ணியிருக்காங்க. 8850 கிலோமீட்டர். எப்படி இருக்குது, இது வால் தான் வச்சுட்டு வருது, இங்கே தான் அட்டாக் பண்ணுறது. போயிட்டே இருக்குங்க. இங்கே கல்லு தான். இது நடக்கிறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு, 1983 பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த 8500 கிலோமீட்டரையும் 17 மாசத்துல நடந்து முடிச்சிருக்காங்க. 17 மாசம் பாருங்க, நடக்கிறதுக்கு மட்டும் 17 மாசம். அப்படின்னா அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க, பல வருஷம் பல 1000 வருஷமா இந்த இதெல்லாம் கட்டி. ஆச்சரியமா இருக்கு, யோசனையே பண்ண முடியல. 1000 வருஷம் இந்த கிளைமேட்டு, இந்த மலைகள், காடு, என்ன மிருகம் வந்துச்சு இங்க அடிக்க வந்துருப்பானுங்க, அவங்களும் அடிக்கணும். எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அந்த நேரத்துல. இந்த பொண்ணுப்பாங்க என்ன போட்டோ இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே முடியல, கெஸ் பண்ணவே முடியல. மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து மேலே போயிட்டே இருக்காங்க. 8500 கிலோமீட்டர்னா சும்மாவா, இங்கே ஏறதுக்கே மக்களுக்கு நாக்கு தள்ளுது. நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டே போகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு, அந்தளவுக்கு தெரியல. நான் நடக்கணும்னு நினச்சா நடப்பேன். 8500 கிலோமீட்டர் நம்ம சாதாரண விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த 8500 கிலோமீட்டர் என்னோட யாரும் ஜாயின் பண்ணலான்னு நினைச்சேன். 8500 கிலோமீட்டர் நடக்கலான்னு இருக்கு. நானும் ஒரு கனவுல நேரில் தான் நடக்க முடியும், கனவுல நடக்கும். நீங்கள் நைட்டு கனவு இருக்கும், கனவுல வந்து இந்த இடத்த நடக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறேன். கனவுல ஆரம்பிச்சு அடுத்து வேற கனவு வரும்போது அதை முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கணும், வேற வழி இல்லை. கனவில் தான் நடக்க முடியும் நம்மளால 8500 கிலோமீட்டர்லாம். ரவிப்பா இருக்குங்க. அதனால தான் வந்து அடுத்த ஒரு வில்லங்கமான என்னன்றது நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க, கிளாஸ் மாட்டிட்டேன், ஆயிடுச்சு. ஓ நானே தான் போகணுமா? அமுச்சு தனியா அமுச்சு விட்டாங்க என்னைய. ஓ இப்படி போனா this one ஒண்ணுமே இல்ல. இது அமுச்சுட்டாங்க, சிசியோட அமுச்சுட்டாங்க. ஐயோ யாரும் துணைக்கு வாங்கடா, தனியா அமுச்சு விட்டுறாதீங்கடா. தனியா அமுச்சு விட்டாங்க. ஐயோ ஐயோ தெய்வமே, சம்பவம் இருக்கு தெய்வமே. இன்னைக்கு தனியா விட்டுட்டாங்க, கூட ஆளுவதான் பரவாயில்ல. ஐயோ அடங்கொய்யால தெரியாம
சேஃப்டி இருக்குல்ல, சேஃப்டி இருக்கு, ஒரு கையில கேமரா இருக்குல்ல. இந்த மாதிரி போகும்போது இங்கே கேமரா மவுண்ட் பண்ணுவோம்.